எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாரும் சாதிச்சாலும் பேக் எண்ட்ல ஒரே ஒரு ஆள் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து மனைவியா இருப்பாங்க, சில பேர் நண்பரா இருப்பாங்க, சில பேருக்கு அண்ணனா இருப்பாங்க. இந்த மொத்த ஏற்பாட்டையும் சொல்ல போனா இந்த ஒரு செங்கல் அடுக்குனதுல இருந்து இந்த மேற்கூரை போட்ட வரைக்கும் மொத்த வேலையும் ஒரே ஆளா நின்று கண்காணிச்சவர் அண்ணன் மைசாமி அவர்கள். இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு கடவுள் என்னை எப்படி செலக்ட் பண்ணாரோ இதையெல்லாம் கட்டுறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு செயல் திறன் இருக்கும். உண்மையாலுமே இவருக்கு பட்டம் கொடுக்கணும்னா செயல் வீரர்னு கொடுக்கலாம். இந்த மொத்த ஏற்பாட்டையும் 60 நாள்ல பண்ணி கொடுத்தாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் வீடியோ போட்டேன் இல்லையா? அப்ப வெறும் கிரவுண்ட்ல இருந்து தான் வீடியோ போட்டேன். இன்னைக்கு தேதி பாருங்க இது எப்படி உருமாறி இருக்குன்னு. நேற்று நைட்டு வரைக்கும் சரியா சாப்பிடல, கரெக்டான டைமுக்கு தூங்கல, எந்த வேலையும் செய்யல. இப்ப நான் உள்ள வர வரைக்கும் இவர் ரெடியே ஆகல. ஏன்னா இவர் உள்ள நான் வந்தாதான் இவர் போக முடியும், இல்லைன்னா இவர் போனாதான் நான் வர முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். உண்மையாலுமே அண்ணா ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த மாதிரி தம்பதியர்கள் அமையிறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா யாராவது ஒருத்தங்க தான் நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க எல்லா ஃபேமிலியுமே. ஆனா இவங்க மொத்த குடும்பமே அப்படிதான் இருக்காங்க. அப்பா, அம்மா, குழந்தைங்க, இவர் அண்ணார், இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியம். இவங்க கேட்டாங்க, ஐயா இங்க நம்ம ஐயாவோட சிலை இங்க பிரதிஷ்டை பண்ணலாமா, இந்த ஊர்ல பண்ணலாம், தாராளமா பண்ணலாம் அப்படின்னு முழு ஏற்பாடும் பண்ணாங்க. இந்த ஊர் மக்கள் உண்மையாலுமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. ஐயா குடும்பம் ரொம்ப இதுல வந்து மேற்பார்வை பார்த்தது மட்டும்தான் என் வேலை. கிரவுண்ட் ஒர்க் ஒண்ணு கூட நான் பண்ணல. அத மொத்த வேலையுமே அண்ணாரு தான் பார்த்தாரு. எத்தனை நன்றி சொன்னாலும் பார்த்தாரு. ஏன்னா இதுதான் செயல் ரூபம் கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. காலையில ஐயா உங்களுக்கு எல்லாம் நல்லா பார்க்க முடியலனாலும் நீங்களாம் எங்கெங்கேயோ இங்கே வந்துருக்குறீங்க. ஐயாவுடைய சிலையை பார்க்கணும், ஐயாட்ட ஆசி வாங்கணும்னு. ஆனால் ஏன் நாளைய முக்கால் 5:45 உங்களுக்கு அந்த மந்திரம் சொல்லணும்னா நீங்கள் எங்கெங்கே தான் வீட்டில் போய் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னைக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும். மணி நீங்கள் என்னைக்காவது வந்தால் தான் வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் உங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு கோர வச்சு மந்திரம் சொல்ல வச்சுருக்காங்க. நாளைய முக்கால் அத்தனை மக்களும் கிழக்கிஸ்தராய் நமகன்னு 4:45 5:00 வரைக்கும் உள்ள முருக பிரார்த்தனை வண்டி உங்களையும் ஐயாவையும் மனசார பிரார்த்தனை வண்டி இந்த இடத்துல மந்திரத்துக்கு சொன்னாங்க. நீங்க அவங்களுக்கு மனசார ஆசி வழங்குங்க. ஐயாவோட திருவுருவ படம் அங்க நம்ம